இன்னைக்கு நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கொண்டு வரல. இன்னைக்கு நான் எந்த ஒரு ப்ராடக்ட் பத்தியும் பேச போறது இல்ல. எல்லார மாதிரி நானும் என்னோட பிசினஸ் வந்து பார்த்துட்டு போகலாம். ஆனா என்னால அது எளிதா கடந்து போக முடியல. காரணம் என்னோட இன உணர்வு. சரியா 10 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 1ஆம் தேதி நம்மளுடைய வரலாறை தாங்கிக்கிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனா அது ரிலீஸே ஆகல. சரியான திரையரங்கங்கள் கிடைக்கல. ஏன்னா தமிழ் அவனோட வரலாறு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இங்க ஒரு கூட்டம் திட்டமிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கானே. ஏன் தமிழ் அவனோட வரலாறை வந்து தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ? அப்பதானே இது மாதிரி ஒரு கூட்டம் மேடை போட்டு தன்னோட குடும்பத்தையே நம்மளோட இன விடுதலைக்காக அர்ப்பணித்த ஒரு தலைவனை பத்தி தரக்குறைவா பேசிட்டு உட்காந்துருப்பானோ நாமளும் கைத்தட்டி சிரிச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா அவனுக்கு வரலாறு தெரியாது. தேசிய தலைவர்னா யாரு, மேதவுனா யாருன்னு அவனுக்கு தெரியாது. இதைதான் அவன் விரும்புறான். தமிழ் மக்களே, நம்மளோட வரலாறை நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இல்லைன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம இன அழியறதை நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட நம்ம வரலாற்றின் ஒரு பகுதியான மருத்துவ மாண்பை சொல்லக்கூடியதான் கல்லியர்கள் மூவி. கண்டிப்பா போய் பாருங்க. நம்மளோட வரலாற்றை தெரிஞ்சுங்க. OTT+ அது அவைலபிளா இருக்கு.